வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போறோம். ஒன் பாட் ரெசிபியா பண்ணலாங்க. இப்போ வந்து கடலெண்ணெய் ஊத்திருக்கிறோம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 2 சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, இந்த கடுகு சீரகத்துக்கு பதிலா பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறோம். கருவேப்பில், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வர மிளகா சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு, அதாவது ஒரு 150 கிராம் அரிசினா 4 தக்காளி பழம். 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் ஒரு 7 தக்காளி பழம், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், கறி மசாலா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துலாங்க. அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து தக்காளி தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி வரட்டும். சாப்பாட்டு அரிசி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்திக்கலாங்க. எல்லா சாமான் போட்டு வதக்கி விட்டுட்டு அரிசி போட்டு சாதத்துக்கு தேவையான தண்ணி வச்சு மூடி வச்சிட்டோம்னா போதும். இந்த டைம்ல சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சுக்கலாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படிதான் எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒன் பாட் ரெசிபி தக்காளி சாதம் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன் அதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம் இந்த 3 சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 3 சேனல் இருக்கிற வீடியோக்களும் வித்தியாசப்படுங்க. உங்களுக்கு கட்டாயம் பிடிக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.